ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முத்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. திருவடி போற்றி போற்றி. அடியேன் சுவாமி கைவல்யானந்த சரஸ்வதி. தற்போது சோதிநகர் 2ஆம் கட்டை மடு பிரதேசத்திலே திருவடி ஆச்சிரமம் என்ற பெயரிலே இங்கே ஆச்சிரமம் அமைத்து ஆன்மீக ரீதியிலும் சமூக ரீதியிலும் பணி செய்து வருகின்றோம். அதிலே ஆன்மீக பணியானது உலகத்திலே எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய ஆன்மீக ஆர்வலர்கள், அதாவது ஞான தேடலில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கைவல்ய நவநீதம் என்ற ஞான நூல் மூலமாக இந்த ஞான பாடத்தை கற்பித்து வருகின்றோம். இலங்கையிலே இருக்கக்கூடியவர்களும் சரி, ஆஸ்திரேலியா நாட்டிலே வசிக்கக்கூடியவர்கள் மற்றும் கனடாவிலே வசிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி 3 பிரிவுகளாக வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக இந்த வகுப்புகளை அடியேன் எடுத்து கொண்டிருக்கின்றேன். அதுபோக இங்கே எங்களுடைய கிராமத்திலே இருக்கக்கூடிய உள்ளூர் அமைப்புகளுடன் சேர்ந்து அந்த அமைப்புகள் திறம்பட செயல்படுவதற்கு என்னால் முடிந்த உதவிகளை அவர்களோடு சேர்ந்து நானும் செய்து வருகின்றேன். அவர்களோடு சேர்ந்து இந்த பணிகளிலே ஈடுபட்டு கொண்டு வருகின்றேன். அதுபோக என்னுடைய வரலாறு ஆரம்பத்திலே இருந்து ஒரு சுருக்கமாக சொல்ல வேண்டுமாக இருந்தால், நான் பிறந்தது இந்த மன்னார் மாவட்டத்திலே. படித்தது சித்தி விநாயகர் இந்து தேசிய பாடசாலையிலே படித்தேன். அதன் பிறகு காப்போத்த உயர்தர பரீட்சை எழுதிய பிறகு எனக்கு வெளிவாரி பட்டதாரிக்கான படிப்பு படித்து கொண்டிருந்தேன். அப்படி படித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பாடங்களை விட எனக்கு இந்த ஆன்மீக பாடங்களில் கொஞ்சம் ஆர்வம் ஏற்பட்டது. அப்படி அந்த ஆன்மீக பாடங்களை படித்து நூலகத்திலே அதிகமான நேரத்தை செலவழித்து கொண்டிருந்தேன். அப்போது இந்த சில ஆன்மீகத்தில் முக்கியமான நிலை வகிக்கக்கூடியவர்களுடைய தொடர்பு கிடைத்தது. அவர்கள் மூலமாக சில மூச்சு பயிற்சி, யோகா போன்ற இந்த வாழும் கலை பயிற்சிகளை கற்றுக்கொண்டேன். அதன் பிறகு என்னுடைய குருநாதர் சுவாமி வேதாந்தானந்த சரஸ்வதி அவர்களுடைய சந்திப்பு மட்டக்களப்பிலே நடந்தது. அப்போது அவரிடமிருந்து நான் கைவல்ய நவநீதம், கீதாசார தாலாட்டு, பகவத்கீதை, அஞ்ஞைவதை பரணி முதலான பல நூல்களை அவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன். அதுபோக சமஸ்கிருதம் மொழியும் அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன். அதன் பிறகு என்னுடைய குருநாதருடைய பணிப்பின் பெயரிலே 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற சின்மயா மிஷன் நடத்திய சாந்தி பணி என்னும் அந்த ஆச்சாரியா வதிவிட பயிற்சியிலே 1 வருடம் கல்வி கற்றேன். இந்த சோதிநகர் 2ஆம் கட்டை சோதிநகர் கிராமத்திற்கு வந்து இங்கே தங்கியிருந்து ஆச்சிரமம் அமைத்து ஏற்கனவே கூறிய இந்த பணிகளை செய்து வந்து கொண்டிருக்கின்றேன். அதாவது இந்த ஆச்சிரமம் திருவடி ஆச்சிரமம் என்ற பெயரிலே இருக்கின்றது. அதாவது இந்த ஆச்சிரமத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்கின்றது என்று சொன்னால், கைவல்ய நவநீதம் என்ற நூலை கற்பித்தல், கற்றல், பாராயணம் செய்தல். இந்த கைவல்ய நவநீத நூலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு ஆச்சிரமமாக இந்த திருவடி ஆச்சிரமம் விளங்குகின்றது. இந்த கைவல்ய நவநீதத்திற்கு ஏன் இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்று சொன்னால், கைவல்ய நவநீதம் ஆனது எங்களுடைய வேதத்திலே இருக்கக்கூடிய, அதாவது ஒரு ஆன்மீக தேடல் உள்ள ஒருவருக்கு வேதத்திலே சொல்லப்பட்ட சகல விடயங்களையும் புளிந்து ஒரு சார் எடுத்து கொடுக்கின்ற ஒரு நூலாக இந்த கைவல்ய நவநீதம் இருக்கின்றது. அதை பல பெரியவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். நானும் என்னுடைய அனுபவ ரீதியாக நான் பார்த்திருக்கின்றேன். ஆகையினாலே இந்த கைவல்ய நவநீத நூலை இப்படி என்றாலும் இந்த நூலை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று அந்த நூலிலே சொல்லப்பட்ட அந்த மேலான பேரின்பம், அந்த மேலான நிம்மதி, அந்த மேலான திருப்தி, அந்த பூரணத்துவத்தை எல்லோரையும் அடைய வைப்பதே எமது ஆச்சிரமத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. அதாவது சின்மயா மிஷனிலே அந்த வதிவிட ஆச்சாரியா பயிற்சியை முடித்த பிறகு ஒரு படித்த பாடத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சரியான களம் எனக்கு கிடைக்கவில்லை. யாழ்ப்பாணத்திலே தற்காலிகமாக கல்வியங்காட்டிலே ஒரு வீட்டிலே இருந்து கொண்டு நான் இந்த பாடங்களை நடத்தி வந்து கொண்டிருந்தேன்.
ஆனால் அதையும் தொடர்ந்து அதை நீடித்து செலுத்த முடியவில்லை. அப்போது என்னுடைய தாய் தந்தையர்கள் இப்படி மன்னாரிலே மடு பிரதேசத்திலே ஒரு காணி எங்களுக்கு இருக்கிறது. அந்த காணியிலே உங்களுடைய ஆன்மீக பணியை மேற்கொள்வதற்கு உரிய வசதிகள் இருக்கிறது. வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தலாம் என்று கூறியதற்கிணங்க, அவ்வாறான சூழ்நிலையிலே என்னுடைய தாய் தந்தையர் எனக்கு இந்த மன்னார் மடு சோதிநகர் 2ஆம் கட்டை பகுதியிலே எனக்கு ஆன்மீக பணியை திறம்பட செய்வதற்கு எனக்கு காணியை வழங்கினார்கள். அந்த காணியிலே இருந்து கொண்டு நான் ஆரம்பத்திலே இங்கே இருக்கக்கூடிய அறநெறி மற்றும் இந்து மக்கள் எல்லோரையும் கூட்டாக இணைத்து அவர்களுடைய வீடுகளிலே சென்று இந்த பூஜை வழிபாடுகளை நடத்தி வருவது, ஆலயத்திலே சிறு பிள்ளைகளை வைத்து சொற்பொழிவு செய்து வருவது, ஆலயத்திற்கு வருகின்ற மக்களுக்கு அறிவுரை வழங்குவது என்று வீடு வீடாக சென்று இந்த சைவ இந்து பாரம்பரியத்தை சரியாக அவர்கள் செய்கிறார்களா என்று பார்வையிட்டு அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தேன். அதுபோக அயல் கிராமங்களுக்கு சென்று இந்த கிராமத்திலே எவ்வாறு பணி செய்தேனோ அதே பணியை அயல் கிராமங்களிலும் கிட்டத்தட்ட 35 கிராமங்களிலே இவ்வாறான பணிகளை மேற்கொண்டு வருகின்றேன். எங்களுடைய இந்த சோதிநகர் கிராமத்தை பொறுத்தவரையிலே இங்கே மாதர் கிராம அபிவிருத்தி சங்கம், முதியோர் சங்கம், கிராம அபிவிருத்தி சங்கம் எல்லோரும் சேர்ந்து பல அபிவிருத்தி வேலை திட்டங்களை, எங்களுடைய தேவைகளை நாங்கள் முன்னெடுத்து அவைகளுக்குரிய வேலை திட்டங்களை செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம். இப்போது முன்னையும் விட வேகமாக சில வேலை திட்டங்கள், அபிவிருத்தி வேலை திட்டங்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நல்ல ஒரு நிர்வாகம், நல்ல மக்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் ஊக்கமும் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அதாவது இந்த ஊர் மக்களினுடைய சக்தியினாலே செய்ய முடியாத பல வேலை திட்டங்களும் இருக்கின்றது. இதை ஏற்கனவே எங்களுடைய அமைப்புகளில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் அதை முன்வைத்திருக்கின்றார்கள். அந்த நடைமுறைகளை எங்களோடு சேர்ந்து பயணித்து அவைகளை நல்ல முறையிலே செய்தால் இன்னும் எங்களுடைய கிராமத்தை ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து இந்த கிராமத்தை ஒரு முன்மாதிரியான ஒரு கிராமமாக கொண்டு வர முடியும் என்பது எங்களுடைய ஒரு தூர நோக்காக இருக்கின்றது. பொதுவாகவே ஒரு ஆச்சிரமம், ஒரு சுவாமி என்று எடுத்துக்கொண்டால் மக்களுடைய பார்வை என்னவாக இருக்கின்றது சொன்னால், ஒரு சுவாமி என்றால் அது ஒரு ஆன்மீக பணி மட்டும்தான் செய்வார்கள் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே ஒரு ஆன்மீகத்துக்கு மக்களை நாங்கள் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால், ஆன்மீக வழியிலே மக்களை ஈடுபடுத்த வேண்டுமாக இருந்தால், அவர்களை முதலிலே அவர்களுடைய அந்த பொருளாதார ரீதியிலே அவர்கள் தன்னிறைவு அடைந்திருந்தால் ஒழிய அவர்களை ஆன்மீக வழியில் செலுத்த முடியாது. சுவாமி விவேகானந்தர் கூட சொல்கிறார், அவனுக்கு முதலிலே அரிசி, பருப்பு, தேங்காய் தேவையாக இருந்தால் அவனிடம் போய் வேதாந்தம் பேசி பிரயோசனம் இல்லை. அப்படி இருக்கும்போது என்னை சுற்றி இருக்கின்ற இந்த மக்களுடைய நிலையை, இந்த கிராமத்தினுடைய நிலையை பார்த்தால் அடிப்படை தேவைகளை இன்னும் பூர்த்தி செய்யாமல் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய இப்போதைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு என்ன செய்யலாமோ அதுக்குரிய நடவடிக்கைகளை இந்த ஆசிரமம் இந்த ஊர் மக்களை பொருளாதார ரீதியிலே அபிவிருத்தி அடைவதற்கு இந்த ஊர் அமைப்புகளை கொண்டு இவர்களை ஒரு நல்ல மேன்மை நிலை அடைவதற்கு திருவடி ஆசிரமம் முயற்சி செய்து வருகின்றது. உலகெல்லாம் அன்பு மேவி ஒரு குலமாக வாழ்க, கலகமும் துயரமும் வீழ்க, கருணையும் களிப்பும் பொங்க, நலமெலாம் விளைய, ஞான ஞாயிறு பொழிய, நாளும் இலகுவாய் சுத்த ஜோதி இறைவனே போற்றி போற்றி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. திருவடி போற்றி போற்றி.